ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரெட்மி 13C ஃபோனில் நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு 10 யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த 10 ட்ரிக்கில் 9th ட்ரிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படியெல்லாம் ட்ரிக்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ட்ரிக் நம்பர் 1, மல்டிபிள் ஆடியோ சோர்சஸ். உங்களோட ஃபோனில் ஒரே நேரத்தில் மல்டிபிள் மீடியா பிளேயரை ப்ளே பண்ண முடியும். இப்போ என்னோட ஃபோனில் நான் செக் பண்ண வரைக்கும் ஒரே நேரத்தில் 2 ஆடியோ 2 வீடியோ நான் ப்ளே பண்ணி செக் பண்ணேன். அதாவது வாட்ஸ்அப்பில் ஆடியோ ப்ளே பண்ணேன், என்னோட ஃபோனில் இருக்க மியூசிக் பிளேயரில் ஆடியோ ப்ளே பண்ணேன், அப்புறம் யூடியூப்ல பேக்ரவுண்டில் வீடியோ ப்ளே பண்ணேன், ஃபேஸ்புக்கில் லைவ் வீடியோ ப்ளே பண்ணேன். எல்லாமே ஒரே நேரத்தில் பண்ண முடியுது. அதாவது ஒரே நேரத்தில் என்னால் 4 மீடியாவை ப்ளே பண்ண முடியுது. இது மாதிரி உங்களோட ஃபோனில் ஒரே நேரத்தில் மல்டிபிள் மீடியா பிளேயர் ப்ளே பண்ணோம் அப்படின்னா இந்த செட்டிங் நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோன் செட்டிங்கில் சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல சவுண்ட் அசிஸ்டன்ட் இதை ப்ரெஸ் பண்ணுங்க. மல்டிபிள் ஆடியோ சோர்ஸ் ஒரு ஆப்ஷன் டிசேபிள் தான் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்க எனேபிள் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரே நேரத்தில் நீங்க மல்டிபிள் மீடியாவை ப்ளே பண்ண முடியும். ட்ரிக் நம்பர் 2, டெடிகேட்டட் நோட்டிஃபிகேஷன் சவுண்ட். நம்ம பழைய மாடல் ஃபோன்லாம் பார்த்தோன்னா ரிங்டோனுக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கும் ஒரே சவுண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்க பார்த்தீங்கன்னா இது மீடியா வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட், இது ரிங்டோன் பிளஸ் நோட்டிஃபிகேஷன் ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட், இது அலாம் வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த ரெட்மி 13C ஃபோனில் உங்களால் நோட்டிஃபிகேஷனுக்கு மட்டும் தனியாக வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். யூஸ்வலாக உங்களோட செட்டிங்ல இந்த சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் ஆப்ஷனில் 3 வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. நோட்டிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அந்த வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னா இங்க கண்ட்ரோல் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி டர்ன் ஆன் பண்ணீங்கன்னா இங்க உங்களுக்கு 4 வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும். இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷன் தனியாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க இந்த நோட்டிஃபிகேஷன் மட்டும் டெடிகேட்டடாக வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த மெத்தட்லையும் பண்ணலாம். இல்லை உங்களோட வால்யூம் பட்டன் எடுத்துட்டு இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இது மூலமாக பண்ணிக்கலாம். இது வந்து உங்களோட ரிங்டோன் வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட், இது வந்து உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு டெடிகேட்டடான வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட். உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களோட நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் எந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரிக் நம்பர் 3, ரேம் பிளஸ். இப்போ ரீசெண்டாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், ஒரு சிலரோட ஃபோனில் ரேம் பிளஸ், ரேம் எக்ஸ்டென்ஷன், மெமரி எக்ஸ்டென்ஷன் அப்படி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா உங்களோட ஃபோனில் அடிஷனலாக ரேம் ஆட் பண்ணுறது. அடிஷனலாக அப்படின்னா உங்களோட ஃபோன் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அது உங்களுக்கு ரேமாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ என்னோட ஃபோன் ரெட்மி 13C பார்த்தீங்கன்னா 4+4GB, அதாவது 8GB ரேம் வேரியன்ட். அப்புறம் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 4GB + 4GB. ஸோ நான் 4GB ரேம் ஒருவேளை ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா 4GBக்கு மேலே ரேம் தேவைப்பட்டது அப்படின்னா அப்போ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு, இந்த அடிஷனல் ரேம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறது உங்களோட ஃபோனில் சர்ச் ஆப்ஷனில் மெமரி எக்ஸ்டென்ஷன் அப்படி டைப் பண்ணிக்கோங்க. இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை GB ரேம் அடிஷனல் தேவைப்படுது அதை கிளிக் பண்ணிட்டு ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த அடிஷனல் ரேம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரிக் நம்பர் 4, ரெஃப்ரெஷ் ரேட். இது என்ன ரெஃப்ரெஷ் ரேட் கேட்டோம் அப்படின்னா உங்கள் ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த ரெஃப்ரெஷ் ரேட்டை சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. இப்போ இந்த ரெட்மி 13C ஃபோனில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 60 Hz ஒன்று, 90 Hz ஒன்று. இந்த ஹேட்ஸை பொறுத்து ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். இப்போ நான் 90 Hz வைக்கிறேன் அப்படின்னா ஃபோன் வந்து கொஞ்சம் ஹேங் ஆகாமல் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். பட் ஆனால் பேட்டரி கன்சம்ஷன் கொஞ்சம் எடுத்துக்கன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த 90 Hz வச்சு நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு செட்டிங்கில் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இங்கே கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல இந்த ரெஃப்ரெஷ் ரேட் ஆப்ஷனில் உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ட்ரிக் நம்பர் 5, சேஞ்ச் ஐக்கன் கலர். இப்போ உங்களோட ஃபோனில் டிஃபால்ட்டாக சில அப்ளிகேஷன் ஐக்கன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஐக்கனோட கலர்ஸை நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷன் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. உங்களோட ஃபோன் செட்டிங்கில் ஹோம் ஸ்க்ரீன் ஆப்ஷனில் இந்த பேக்ரவுண்ட் கலர் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே போனீங்கன்னா டிஃபால்ட்டாக சில கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க. கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். நான் க்ரீன் கலர் கொடுக்குறேன். க்ரீன் கொடுத்து இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்ம ஃபோனில் இருக்க இந்த ஐக்கன்ஸோட கலர்ஸ்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஒரு சில இந்த அப்ளிகேஷனோட கலர்லாம் சேஞ்ச் ஆகி பாருங்கள். ஸோ எந்த வித தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனும் இல்லாமல் ஃபோன்லேயே டிஃபால்ட் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த ஐக்கன் கலர் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷன் உங்களோட ஃபோன் செட்டிங்கில் ஹோம் ஸ்க்ரீன் ஆப்ஷனில் இங்கே பேக்ரவுண்ட் கலர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. ட்ரிக் நம்பர் 6, ஆட் ஷார்ட்கட்ஸ் இன் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார். ஆமாங்க, உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு நீங்கள் தனியாக ஷார்ட்கட் செட் பண்ணி வச்சுக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனில் ஒவ்வொரு பட்டனுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. வால்யூம் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஒரு ஃபங்க்ஷன் வரணும், பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஒரு ஃபங்க்ஷன் வரும் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது பவர் பட்டன் டபுள் டேப் பண்ண அப்படின்னா ஃபிளாஷ் லைட் ஏற மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த ரெட்மி 13C ஃபோனில் பவர் பட்டன், ஃபிங்கர் பிரிண்ட் பட்டன் ரெண்டுமே ஒரே பட்டன் தான். இப்போ பவர் பட்டனை டபுள் டேப் பண்ணோம் அப்படின்னா ஃபிளாஷ் லைட் அடிக்கும், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை டபுள் டேப் பண்ணோம் அப்படின்னா கேல்குலேட்டர் ஓப்பன் ஆகும். டெமோ பாருங்க. இப்போ ஃபிங்கர் பிரிண்ட்டை டபுள் டேப் பண்ணுறோம். ஸோ இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, ஆனால் ஃபங்க்ஷன் கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரிக் நம்பர் 7, மேப் விட்ஜெட்ஸ். இந்த ரெட்மி 13C ஃபோனில் அடிஷனல் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னா இந்த கூகுள் மேப்போட விட்ஜெட்ஸ் உங்களோட ஹோம் ஸ்க்ரீனில் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி ஹோம் ஸ்க்ரீன் செட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா நீங்கள் மேப்புக்கு உள்ளே போய்ட்டு பண்ணுற விஷயங்களை இங்கே வெளியிலே ஹோம் ஸ்க்ரீனில் பண்ணிக்க முடியும். இப்போ உங்களோட ஹோம் அட்ரஸ் இல்லை ஒர்க் அட்ரஸை நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லொக்கேஷன் சீக்கிரமாக அக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். அப்புறம் உங்களோட லொக்கேஷனுக்கு நேர்பில் இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட், ஹோட்டல், பெட்ரோல் பங்க், இல்லை மெடிக்கல் ஷாப்பு, இல்லை ஹாஸ்பிட்டல், இந்த இடத்துல நீங்கள் சீக்கிரமாக சர்ச் பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் நீங்கள் மேப்பில் சர்ச் பண்ணுறதுக்கும் இந்த சர்ச் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஷார்ட்கட்டாக மேப் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த விட்ஜெட்ஸ் நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் வர வைக்கிறதுக்கு உங்களோட ஹோம் ஸ்க்ரீனில் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த கீழே விட்ஜெட்ஸ் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல மேப்புக்குன்னு தனியாக விட்ஜெட்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல இங்கே கொடுத்துருக்காங்க. இது லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரிக் நம்பர் 8, வாய்ஸ் ஷட்டர். இந்த ரெட்மி 13C ஃபோனில் கேமராவில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ இந்த ட்ரிக்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாய்ஸ் ஷட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். உங்களோட கேமரா ஆன் பண்ணுங்கள், இந்த ஆரோ பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், இந்த வாய்ஸ் ஷட்டர் இந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் சீஸ் அப்படி சொன்னீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கும். இப்போ டெமோ பார்க்கலாம். சீஸ் சீஸ் இந்த ஆப்ஷனை நீங்கள் ஆன் பண்ணுறப்ப மேலே உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க சே சீஸ் டு டேக் ஃபோட்டோ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் சீஸ் சொன்னீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கும். ட்ரிக் நம்பர் 9 டைம்டு பஸ்ட். உங்களோட கேமரா செட்டிங்கில் இந்த டைம்டு பஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனோட யூஸ் என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆட்டோமேட்டிக் அப்படின்னா இப்போது எத்தனை ஃபோட்டோஸ் எடுக்கும் நம்ம இங்கே செட் பண்ணி வச்சுக்கலாம். மேக்ஸிமம் இங்கே 600 ஃபோட்டோக்கு மேலே செட் பண்ணிக்கலாம். எத்தனை செகண்ட்ஸுக்கு ஒரு முறை ஃபோட்டோ எடுக்கும் நம்ம கீழே இங்கே செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது 2 செகண்ட்ஸ் இங்கே கீழே செட் பண்ணிடுறேன். மேலே ஒரு 140 ஃபோட்டோ செட் பண்ணிட்டு நான் ஓகே கொடுத்துறேன் அப்படின்னா இது 140 ஃபோட்டோஸை 2 செகண்டுக்கு ஒரு தடவை அப்படின்னு 140 ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் செட் பண்ண செட்டிங் வந்துருக்கு பாருங்கள். 140 ஃபோட்டோஸ் 2 செகண்டுக்கு ஒரு தடவை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஃபோட்டோ கொடுத்தேன் அப்படின்னா அந்த 2 செகண்ட்ஸுக்கு ஒரு தடவை அது பாட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக எத்தனை ஃபோட்டோஸ் எடுத்து நம்ம செட் பண்ணிட்டோம்னா அது பாட்டு ஃபோட்டோவாக எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ட்ரிக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ட்ரிக்கை பார்க்கலாம். ட்ரிக் நம்பர் 10 கேப்சர் வென் வீடியோ. அதாவது வீடியோ எடுக்கிறப்போ நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டே இருக்கீங்க, வீடியோ எடுக்கிற சமயத்தில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த ட்ரிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வீடியோ ரன் ஆகுது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வீடியோ ரன் ஆகிட்டு இந்த சமயத்தில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஃபோட்டோ எடுக்கும். ஸோ வீடியோ எடுக்கிற சமயத்தில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இந்த பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த 10 ட்ரிக்கில் எந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு கூகுள் அசிஸ்டன்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் பவர் ஆஃப் பண்ணுற அனிமேஷன் வருதா? ஸோ பவர் ஆஃப் பண்ணுறப்போ இடையில வர அந்த கூகுள் அசிஸ்டன்ட் ஆப்ஷன் எப்படி ஆஃப் பண்ணுறது நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இங்கே தெரியுது, இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.